நேத்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஒர்க்கு அதாவது டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷன் நடத்தி பெரிய லெவல்ல ஒரு ம். எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஸ்டேஜ்ல இருந்து டீச்சர்ஸ் ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ்க்கு வந்து பங்கிருந்தாங்கன்னு ஆமாமா. நினைக்கிறேன். 2062 பேர் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் கேடயம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு 5000 ரூபா கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் வாட்ச். இந்த 2062 பேருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவலில் ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு பெரிய ஆச்சரியப்பட வச்சுட்டாருங்க. இந்த முப்பெருவிளக்கான வேலைகள் வந்து கடுமையாக நடந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கான ஒரு கேம்பெயினை ஆரம்பிக்குது திமுக. முப்பெருவிழாலேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் மற்ற ஃபங்க்ஷன்ஸோட நீங்கள் முப்பெருவிழா ஃபங்க்ஷனை பாருங்கள். ஸ்டே பை ஸ்டே எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு மாடலாக தன்னை இருக்கணும். அதுதான் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம். பெரிய ரோல் மாடல் தான். தூங்க மாட்டார். 12:30 1 மணி 2 மணி வரைக்கும் இருந்துட்டு திருப்பி போய் குளிச்சுட்டு திருப்பி 3-4 மணிக்கு வந்துடுவார். நேற்று 2062 பேர். அதில் என்னன்னா அந்த 2062 பேர் நினைக்கிறாங்க செந்தில் பாலாஜியோட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சலிக்காமல் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியம்னு வச்சுக்கலாம். என்ன காரணம்னா பரபரப்பான ஒரு சூழ்நிலை. கொங்கு மண்டல பொறுப்பாளர் 4-5 டிஸ்ட்ரிக்ட் போய் ஆகணும். அவருக்கு நல்லா தெரியும். அதான் நம்ம சொன்ன தற்கொலைப்படை தலைவனுங்கிறேன். என்ன வச்சுங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சூசைடு தான். குமார் விஜயபாஸ்கர் மாற்றம் கிடையாது. காரணம் என்னென்னா உழைப்பு தாங்க. ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆளுங்கட்சிங்கிறதுனாலையோ அமைச்சருங்கிறதுனாலையோ மேலிடத்தில் தலைமையில் தனக்கு இருக்கிற செல்வாக்குங்கிறதுனாலையோ எந்த வித 1% கூட தொய்வில்லாத ஒரு வேலை பணி. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் முக்கியம். வணக்கம் சார். வரக்கூடிய 17ஆம் தேதி கரூரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முப்பெரும் விழா நடத்த இருப்பதாக நம்ம வந்து செய்திகள்ல நம்ம ஆரம்பத்திலே நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போது அதுக்குண்டான ஆயத்த பணிகள் எல்லாம் வந்து கரூரிலே நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மும்முரமாக பல அந்த பணிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறார் என்ற தகவல்கள் எல்லாம் வந்து நம்ம செய்திகள்லயும் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எத்தனை பேர் கிட்டத்தட்ட நீங்களே சொல்லியிருந்தீங்க 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அதுல பங்கேற்பதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பிரம்மாண்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி போய்கிட்டு இருக்கு அந்த பணிகள் எல்லாம்? இல்லை, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருச்சி கரூர் மெயின் ரோட்டில் அங்கே வந்து ஒர்க் பண்ணி அதாவது வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அதில் பெரிய ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா மதுரையில் நடந்த விஜய் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேர் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,500 சேர் போட்டிருந்துருக்காங்க. சேர் மட்டும் போட்டது 49,500 சேர் போட்டிருக்காங்க இருந்திருக்கு. பட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகிறப்ப கிட்டத்தட்ட 13,000 சேர் உடைஞ்சிருக்கு அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுங்களேன். பட் இந்த முப்பெரும் விழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 சேர் போடுறாங்க. சேர் மட்டுமே 1,00,000 சேர் கரூரில் நடக்கிற முப்பெரும் விழாவுக்கு வந்து பண்ணுறாங்க. அந்த 1,00,000 பேர்லையும் உட்கார வைக்கிறது எப்படின்னா 25,000 4 பார்ட்டாக பிரித்து செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணுறாங்க. எப்படி ஆமாம் எப்படி பண்ணுறீங்கன்னா அதாவது இளைஞர்கள் மட்டும் 25,000 பேர், அவங்களுக்கு ஒரு தனி யூனிஃபார்ம். இளம் பெண்கள் அவங்களுக்கு 25,000 பேர், அவங்களுக்கு ஒரு தனி யூனிஃபார்ம். அப்புறம் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் வித்து பேண்ட் அது தனி கலர் 25,000 பேருக்கு. சுடிதார் அது ஒரே கலரில் 25,000 பேருக்கு. பெண்கள் அது 25,000 பேருக்கு தனியாக புடவை அது அவங்க எல்லாத்துக்கும். அதே மாதிரி சட்டை வேஷ்டி அதுக்கு தனி கலரில் 25,000 பேர். மொத்தம் அந்த சேரில் உட்கார வைக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு ரெடி பண்ணி அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் முக்கிய நிர்வாகிகள்லாம் எப்படியும் பார்த்தீங்கன்னா 2,000-3,000 பேர். எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாமே ஸ்டேஜில் உட்கார முடியாதுல்ல. ஆமாம், அதுக்கு தனியாக கிட்டத்தட்ட எப்படினாலும் ஒரு 5,000 சேர் அது தனி தேவைப்படும். 1,00,000 பேர் அது தனி, இது தனி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒட்டுமொத்த திமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் பல விஐபிகள் தலைவர்கள் எல்லாம் வருவாங்க. 100% வேலைகள் பக்காவா பிளான் பண்ணி
ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ம். பார்த்தீங்கன்னா, நேத்தே மீட்டிங் ஆரம்பிச்சுட்டாரு. எப்படின்னா, முதல்ல எம்எல்ஏ தொகுதி ஒவ்வொரு தொகுதியிலயும் நேத்து கிருஷ்ணாயபுரம், அடுத்தது கரூர், அது அரவாக்குறிச்சி, குளித்தலை அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியிலயும் முதல்ல எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சியில முதல்ல ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் செயல் வீரர் கூட்டம். அடுத்தது ஒன்றிய லெவல்ல, அடுத்தது நகர லெவல்ல அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது வந்து கரூர்ல மட்டும் இந்த ஒர்க். இதே மாதிரி அவருடைய பொறுப்பா இருக்கிறது நாமக்கல், திருப்பூர், இன்னும் ஆட்டோமேட்டிக்கா கோயம்புத்தூர், ஊட்டி இதுலயும் அந்த அடுத்த வேலைகள் அதை உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த வேலைகளுக்கு மத்தியில நேத்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஒர்க், அதாவது டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷன் நடத்தி பெரிய லெவல்ல ஒரு எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஸ்டேஜ்ல இருந்து ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ்க்கு வந்து பங்கிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2062 பேர் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் கேடயம். அதுல வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து பசங்க சிறப்பு நிலை மாணவர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு மேல அவர் எல்லாத்துக்கும் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் வாட்ச். இந்த 2062 பேருக்கும் டீச்சர்ஸுக்கும் அந்த மாணவர்கள் அது வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஸ் தனியாக கூப்பிட்டு அவங்கள தனியாக ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவலில் ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு பெரிய ஆச்சரியப்பட வச்சுட்டாரு நேற்று. வழக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3000 பேர் 2000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 10 பேர் கொடுப்பாங்க, அதோட முடிச்சுப்பாங்க. 100 பேர் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிடுவாங்க. அவங்க எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டும் பார்த்துட்டு பட் இல்லை. அதாவது கிராஜுவேஷன் டேல கூட எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. என்னுடைய நான் படித்த கல்லூரியிலே நான் ஜூனியராக இருந்த பொழுது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பங்கேற்றிருந்தார். அப்போது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒவ்வொருவராக மட்டும் எல்லாருக்கும் கொடுக்கவில்லை. மிஞ்சி போனா ஒரு 50ல இருந்து ஒரு 100 பேர் தான் கிராஜுவேஷன் தான் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். பட் நேத்து பாத்தீங்கன்னா அதுதான் சொன்னேன். ஃபங்க்ஷன் 2 மணின்னு போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 2:40க்கு ஸ்டேஜ் ஏறிட்டார். 2:40 ஆரம்பிச்சவரு 7:45 வரைக்குங்க சலிக்காம எல்லாத்துக்கும் எல்லாத்துலயும் இதே மாதிரி பண்ணாரு. என்ன பண்ணாரு, கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு பட்டா கொடுத்தாரு. என்ன பண்ணீங்கன்னா அந்த 1500 பேருக்கு அவர் இண்டிவிஜுவலா கையில இருந்து கொடுத்துட்டு போனாரு. அது எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமா கிட்டத்தட்ட 3.5-4 மணி நேரத்துக்கு ஆச்சு. நேற்று 2062 பேர். அதுல என்னன்னா அந்த 2062 பேர் நினைக்கிறாங்க செந்தில் பாலாஜியோட நின்று போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சலிக்காம நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்னு வச்சுக்கலாம். என்ன காரணம்னா பரபரப்பான ஒரு சூழ்நிலை. ஒரு கொங்கு மண்டல பொறுப்பாளர் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் போய் ஆகணும். நேற்று பார்த்தீங்கன்னா செயல்வீரர் கூட்டம் கிருஷ்ணாபுரம் அங்க உப்படமங்கலம்ங்கிற ஏரியால அதுக்கு கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன் வந்து போட்டிருந்தது 5 மணி. அவர் போய் வந்தது 8 மணிக்கு போனாரு. அந்த ஃபங்க்ஷனை கூட என்ன பண்ணாரு, அங்க உப்படமங்கலத்துலையும் ஒரு வேலை பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா பாருங்க, எலெக்ஷன் வரப்போகுது. 4 தொகுதியில எந்த தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு போட்டி. நான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் கரூர் தான் ஜெயிப்போம், அதிகமாக வாங்குவோன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்றாரு கிருஷ்ணாபுரத்துக்கார நிர்வாகிகள்கிட்ட. அவங்க எல்லாம் கத்துறாங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணாபுரம் தான் அதிகமாக வாங்குவாங்க. இல்லை இந்த பாருங்க பக்கத்துல எம்எல்ஏ வந்திருக்காரு, குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம். அவர் என்ன சொல்றாரு, இல்லை நாங்கள் குளித்தல தான் அதிகமாக வாக்குவோம். இப்படி ஒரு மோட்டிவேட் பண்ணி அதில் ஒரு டியூன் பண்ணி விட்டு போயிட்டாரு போகிற போக்குலன்னு வச்சுங்களேன். பெரிய லெவலில் இது ஒர்க்கு, நல்ல ஒர்க்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் பெரிய லெவலில் நைட்டு போய் சேர்றப்போ ஒரு கிட்டத்தட்ட 11:30 மணி அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 திருமண நிகழ்ச்சிகள் முடிச்சுட்டு தான் நைட்டு போனார். நான் அன்எக்ஸ்பெக்டடாக அங்கிட்ட போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. போய் பார்த்துட்டு வர்றப்போ தான் பார்த்தேன் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு, முப்புற விழா. அதை போய் பார்த்தாரு நைட்டு. அது கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு போய் பார்த்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போனாரு. களப்பணியாளர் என்பதற்கு இவைகள் எல்லாம் சான்று. மிகப்பெரிய விஷயம். அதுல நேற்று ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்னன்னா, அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர் தற்கொலைப்படை தலைவர் விஜயபாஸ்கர் இருக்கார்ல, என்ன அவர் நேற்று ஒரு வேலை பண்ணார். என்ன பண்ணாருன்னா ஆசிரியர் தினம்ட்டு அவர் ஒரு டீச்சரை போய் பார்த்து அவர் படித்த ஒரு வாத்தியாரை போய் பார்க்குறாரு. சொல்ல அன்எக்ஸ்பெக்டடாக போகிறாரு, போய் பார்க்குறாரு. டீச்சரை அவர் ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டார். அந்த ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா
அவரு வந்து நேரா அமைச்சர் இவரு செந்தில் பாலாஜி அவர்கள வந்து பார்த்துட்டாரு. "தம்பி நான் இது தப்பா நினச்சுக்காதீங்க. அவரா வந்துட்டாரு" அப்படின்னாரு. "இதுல என்னண்ணே இருக்கு? உங்கள பார்க்க வந்தது." அவருக்கு ஒரு உறுத்தல். என்னடா திடீர்னு அவரு வந்துட்டாருன்னு இவங்க எதுவும் தப்பா நினச்சுக்குவாங்கன்னு இவரு சொல்லிட்டாரு. "நான் என்னைக்கும் அந்த மாரிலாம் நீங்க நினைக்க மாட்டேங்க. நீங்க" ஆனா ஏன்னா அந்த ஆசிரியர் நேரா ஒரு விஎஸ்பி வீட்டுக்கு வந்துட்டாரு. ம், ம். ஏன்னா அவங்க ஒரு சங்கடப்படுவாங்கல்ல. இது வேற மாரி ஏதாவது தப்பா நினச்சுக்குவாங்க. அரசியல் ஆயிறக்கூடாதுன்னு நினைச்சேங்க. ம், ம், ம். நான் அப்படிலாம் என்னைக்கும் நினைச்சது இல்லண்ணே. ஆசிரியர் எல்லாத்துக்கும் அவரு வராரு, வந்தாரு. என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. சிம்பிளா சொல்றேன் நானு. ஒரு சாதாரண அரசியல்ல வந்து அவரு என்ன பண்ணிட்டாரு, எம்.ஆர். விஜயபாஸ்கர். நீங்க ம். போனீங்கன்னா என்ன பண்ணிக்கணும்? அந்த ஆசிரியர் வீட்டுக்கு போனீங்க. ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். வீடியோ எடுத்து பெருசா பண்ணி விட்டாரு. அரசியல் பண்ணி விட்டாரு. அதுதான் பெரிய வில்லங்கம் அப்ப. ஓகே. அந்த ஆசிரியருக்கு ஒரு சங்கடம் வந்துருச்சு. இதுல அரசியல் என்ன இருக்கு? நீங்க படிச்ச வாத்தியார போய் பார்க்குறீங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, சத்தம் போடுறதுல அத ஒரு வீடியோ எடுத்து வெளிய போட்டு விட்டோம்னா, அவங்களுக்கு என்ன ஆகும்? ம், ம். ஆளுங்கட்சி திமுக. ஒரு எதிர்க்கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து ஆசீர்வாதம் வாங்குன மாரியும், பேசுன மாரியும் ஒரு அரசியலுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டா, அவங்களுக்கு ஒரு ஆசிரியருக்கு ஒரு பயம் வரும். சங்கடம் வரும்ல. அந்த ஆசிரியர் நேரா வந்து பார்த்தாரு விஎஸ்பிய பார்த்து. ஓகே. அவரா வந்தாரு. "இல்ல, இல்ல. நீங்க அதெல்லாம் எதுலயுமே இல்ல. நான் எந்த விஷயத்துலயும் நினைக்கல. ஒரு ஆசிரியருங்கிற ஒரு அடிப்படையில நான் அதெல்லாம் இல்ல" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாருன்னு வச்சுக்கங்க. அந்த ஒரு சுவாரஸ்யத்தையும் நான் நான் பார்த்தேன் அத. ஓ! ஆமா. அந்த மாரி நேத்து வந்து முப்பெருவிளக்கான வேலைகள் வந்து கடுமையா நடந்துகிட்டு இருக்கு எங்கேயும். அதுல என்னன்னா ஓப்பன்ல தான் பண்றாங்க. இது கிடையாது. பந்தல் இல்ல. ம், 1,00,000 ம். பேர் இந்த சேர் போடுறதுல ஆரம்பிச்சு எல்லாமே ஓப்பன்ல தான் பண்றாங்க. ஓ! பட் பிரம்மாண்டமா ஆமா. ஃபங்ஷன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு நடக்குது. 5 மணிக்கு தான் செப்டம்பர் முப்பெருவிழா. 17 17 மாலை 5 மணிக்கு. மாலை 5 மணி. கூட்டணி கட்சி தலைவர்கள் இல்ல. ஏன்னா இது முழுக்க முழுக்க நிர்வாகிகள் மட்டும் தான் அப்படிங்கிற மாரி ஓ! எலக்ஷனுக்கான ஒரு கேம்பெயின ஆரம்பிக்குது திமுக. பெருவிழாலேருந்து ஓ! ஆரம்பிக்குது. ஆமா. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நான் இந்த மாரியான இந்த நிகழ்வுகள் இப்போ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க, இல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்றாங்கன்னா, அதுல வந்து துவக்கத்திலிருந்து அது முடியும் வரை தருவாயிலே வந்து அது யார் அரேஞ்ச் பண்றாங்களோ, குறிப்பா இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், அவர் ஒரு கடைக்கோடி தொண்டனைப் போல காலையிலிருந்து நைட் வரைக்கும் அத முன்னின்று ஒன்னொன்னுத்தையும் தொண்டர்களுக்கு டைரக்ஷன் பண்றது, பணியாளர்களுக்கு வந்து டைரக்ஷன் பண்றதுங்கிறது, இந்த மாரியான சம்பவங்கள் ரொம்ப அரிதிலும் அரிதாக குறிப்பாக விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள்ட்ட நான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா திரு ரங்கராஜ் பாண்டே அவ்வப்போது குறிப்பிடுவாரு. திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய தலைவர். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் அவர் ஒரு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாருன்னா, அவர் ஒண்ணொண்ணுத்தையும் செய்வாரு. தொண்டர் சின்ன கடைக்கோடி தொண்டர் போல செய்வாரு. அப்ப அது போல திரு விஎஸ்பி அவர்கள் நேற்றைய தினம் அந்த ஆசிரியர்களுடைய அந்த விருது விருது வழங்கும் விழாவாக இருக்கட்டும், இல்ல இப்பொழுது கேம் இந்த அது இல்ல, இல்ல உண்ம. அது எப்படின்னா, அந்த ஃபங்ஷன்ஸு நீங்க சேர் முதற்கொண்டு ஆரம்பிச்சு, ம். ஸ்டேஜ் முதற்கொண்டு அத ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவாரு. வீடியோ ம். எடுத்து எனக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? சேர்லாம் போட்டாச்சா? வெளியிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளியிலேருந்து எனக்கு அனுப்பு. கேடயம் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அந்த கேடயம் வைக்கிறதெல்லாம் ஒரு அழகா. ஓ! இல்ல. அந்த இது அது ஐய்யயோ! அதுலலாம் வந்து புழிஞ்சு எடுத்துருவாருன்னு வச்சுக்கங்க. சரி புழிஞ்சு எடுத்துருவாருன்னா, வீட்ல உட்காந்து புழிஞ்சு எடுக்கிறது இல்ல. ஸ்பாட்டுக்கு வந்து உட்காந்து 11, 12 மணி வரை நீங்க ஒண்ணும் பாருங்களேன், முப்பெர விழா வருது. 17ஆம் தேதிங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு காலை 16ஆம் தேதி காலை சாப்பாடு சாப்பிடுவாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் முப்பெரு விழா முடிந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாரு. நான் ஓ! கண்கூடா பார்த்துருக்கேன். தூங்க மாட்டாருங்க மனுஷன். தூங்க மாட்டாரு. 12:30, 1 மணி, 2 மணி வரைக்கும் இருந்துட்டு, திருப்பி போய் குளிச்சுட்டு, திருப்பி 3, 4 மணிக்கு வந்துருவாரு. கிட்டத்தட்ட அதுதான் இப்போ ஒரு 48 மணி நேரம் உறக்கம் இல்லாமல் அந்த பணிகள் செஞ்சோம்னா, உடல்நிலையும் வந்து உடல்நிலை பார்த்தீங்கன்னா, அல்சர் இருக்கு. ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ஸ்ட்ரெஸ்ல அவருக்கு வந்து பைபாஸ் பண்ணியிருக்காங்க. இப்பயும் நான் ஏற்கனவே அந்த கண்கூடா பார்க்குறேன். நேத்து சாப்பிடல. காலைல சாப்பிடல. மதியானம் சாப்பாடு இல்ல. கிருஷ்ணாயபுரம் அந்த உப்பிலியமங்கலம் செயல்வீரர் கூட்டம் முடிஞ்சு, அங்க கட்சிக்காரங்களோட சேர்ந்து சாப்பிட்டாரு. ம். எல்லாத்துக்கும் இட்லி. அப்ப சொன்னாரு. ஸ்டேஜ்லயே சொன்னாரு. "நான் மதியானம் சாப்பிடல. வாங்க எல்லாம் போய் சாப்பிடலாம்ன்னு" சொல்லி கூட்டிட்டு போய் சாப்பிட்டார் நைட்டு. அது சாப்பிடுறப்ப மணி 9 மணி. நான் அத கண்கூட லைவா பார்த்தத வச்சு சொல்றேன் நானு. அவரோட எனக்கு தெரிஞ்ச ஒரு பழக்கத்துல சொல்றேன் ஒரு 15 வருஷத்துல, ஒரு கடுமையான உழைப்பாளி. அதுக்கு தகுந்த ஒரு பலன் அதுதான் வாழ்க்கையில. இந்த அரசியல் வந்து இன்னைக்கு
அவருக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது அப்படின்னா அதுக்கான உழைப்பு. நீ ஒன்றும் இல்லை, நீங்கள் மற்ற ஃபங்க்ஷன்ஸோட நீங்கள் முப்பெரும் விழா ஃபங்க்ஷனை பாருங்கள். ஸ்டே பை ஸ்டே எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு மாடலாக தன்னை இருக்கணும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர்கள்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க, இவர் தான் இருக்கார் கூட ஜூனியர்னா வைங்க, பட்டு வயசில். ஆனாலும் அந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம், ஒரு பெரிய ரோல் மாடல் தான் முக்கியம். அதுலலாம் மாற்றம். இப்போ நம்மளே பார்க்குறோம், ஒரு முதல்ல எதிர்க்கட்சியா இருந்தாங்க, இப்போ எதிர்க்கட்சியா இருப்போது தற்போது இப்போ ஆளும் கட்சியா வந்திருக்கிறாங்க. ஃபீல்டு ஒர்க்கை பார்க்குறோம், நமக்கே பிரமிக்க வைக்கிது. பல நிர்வாகிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக களப்பணியில வந்து அவர் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. கடந்த முறை கரூர் தொகுதியிலே வந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து எதிராக போட்டிட்டு இருந்தார். அப்போது அவர் அமைச்சராகவும் இருந்தார். அதையும் மீறி ஒரு மாபெரும் வெற்றியை கிட்டத்தட்ட 12,000 சில்லறை வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை மீண்டும் அவர் கரூரிலே அவர் வந்து களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பர்சனலா சொல்றாங்க, 75,000 1 லட்சம் வாக்குகள் ஜெயிப்பாருங்க. அந்த இவரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் நிப்பாரா முதல்ல? இல்ல, வேற வழி இல்ல. அவர்தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், தொகுதி மாறணும்னு நினைக்கிறாரு, குளித்தலை போகணும்னு நினைக்கிறாரு. என்ன காரணம்னா பர்சனலா நம்ம பேசுவோம். குளித்தலையில வந்து பாத்தீங்கன்னா முத்திரையர் இனத்தை சேர்ந்தவர்கள் அதிகம். என்ன அவர் என்ன சொல்றாரு, அதிமுக உள்ள ஒரு திருச்சியை சேர்ந்த ஒரு முத்திரையர் இனத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர்கிட்ட போன் பண்ணி, குளித்தலைக்கு வந்தா உங்க ஆளுங்க என்னை ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அவருக்கு நல்லா தெரியும். அதான் நம்ம சொன்ன தற்கொலைப்படை தலைவனுங்கிறேன். என்ன வச்சுங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சூசைடு தான் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு. மாற்றம் கிடையாது. காரணம் என்னன்னா உழைப்பு தாங்க. தவிர்க்கவே முடியாது. நீ அதை வந்து நீ ஆளுங்கட்சிங்கிறதுனாலையோ அமைச்சருங்கிறதுனாலையோ மேலிடத்துல தலைமையில தனக்கு இருக்கிற செல்வாக்குங்கிறதுனாலையோ எந்த வித 1% கூட தொய்வு இல்லாத ஒரு வேலை பணி. ஒரு யாராவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து இறங்கி கரூர் வேலையை முடிச்சுட்டு திருச்சி வழியா சென்னை போயிட்டு திருப்பி ஈவினிங் திருச்சி வழியா வந்து கரூர்ல ஒர்க் பண்ணிட்டு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நினைச்சே பார்க்க முடியாதுதான். இந்த உடல்நிலையில ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க டாக்டர். இப்போ எனக்கு தெரியும் பர்சனலா 3 வேளை மாத்திரை போடுறாங்க. கிட்டத்தட்ட மினிமம் 8 hours ரெஸ்ட் எடுங்கிறாங்க. அது 6 மணி நேரம், மதியானம் ஒரு 2 மணி நேரமாவது படுத்துருங்க, ரெஸ்ட் எடுங்க. உறக்கமே 8 மணி நேரம் இருக்கணும்ன்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது 4 மணி நேரம் கூட 4 மணி நேரம் ஏங்க. இன்னும் சொல்ல போனால் படுத்தா தூங்கிடுவோங்கிறதுனால உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பார். இது வந்து யாருமே நம்ப முடியாது. நீங்க போய் பாக்குறீங்க 3 மணி 2:30 மணி படுக்கிறீங்க, பட் ஆனா திருப்பி 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா படுத்தீங்கன்னா அசந்துருவீங்க. யாரும் எழுப்ப மாட்டாங்க, பயப்படுவாங்கல்ல. அமைச்சர் தூங்கிட்டு இருக்காங்க, வேண்டாங்க எழுப்ப முடியாதுங்க, அவராக எந்திரிக்கிட்டுங்க. ஆனா அதுக்காக என்ன பண்ணிடுவாரு, 3:30 மணிக்கு வந்தாரா ரிலாக்ஸ் பண்ணிட்டு சேர்ல உட்காந்து தூங்கனா, ஏன்னா அங்க படுத்துட்டோம்னா அசந்து தூங்கிடுவோம். சேர்லயே உட்காந்து தூங்கிட்டு 5:30 மணிக்கு டாக்குன்னு எந்திரிச்சு அடுத்த வேலை. இதெல்லாம் இந்த உழைப்பு தான் இன்னைக்கு அவரை விஎஸ்பியை கொண்டு போய் உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கீங்க. நிச்சயமா சார். பெரிதும் எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கக்கூடிய முப்பெரும் விழா வரக்கூடிய 17ஆம் தேதி வந்து மிகப்பெரிய தடால் புடலான பல முன்னேற்பாடுகள் திரு செந்தில் பாலாஜி அவர்களால் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செய்யப்பட்டிருக்கு. அது அந்த அரேஞ்ச்மெண்ட்டோட பணிகள் சம்பந்தமாக பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் நேயர்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம்.